போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியல. என்னச்சு, பைக் ரிப்பேரா? நாங்க மதுரை தான் போறோம். நாங்க உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றோம். நீங்க எங்க போறீங்க? நாங்க தளபதி பார்க்க மதுரை மாநாடு போயிட்டு இருக்கோம். நீங்க எந்த ஊரு? உங்க பேர் என்னங்க? அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம். ஓ அப்படியா? என்னோட ஊரும் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் தான். என் பேர் MKB. யாருமே ஹெல்ப்புக்கு வரல, நீங்க எப்படி பண்றீங்க? எங்க தளபதி சொல்லிருக்காரு, எங்க நல்லது நடந்தாலும் நம்ம பசங்க தான் இருக்கணும். ஹாய் ஃபாலோவர்ஸ், நம்ம வந்து இப்போ மதுரை டோல்கேட், இப்போ தளபதி விஜயோட மாநாடு நடக்கிற பாரபத்தி கிராமத்துக்கு முன்னால் எளியார்பத்தி டோல்கேட்டில் இருந்து தான் இந்த வீடியோவை உங்களுக்காக ஷூட் பண்ணுறோம். நேற்று நம்ம லைவ்லேயும் சரி மெசேஜ்லேயும் நீங்கள் கேட்குறது, மாநாடு நடக்கிற நேரத்தில் வந்து டோல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கட்டணம் இருக்கிற அந்த வேல போனீங்கன்னா உங்களுக்கு கட்டணம் காசு தான் வாங்குவாங்க, அது டோல் எடுத்துரும், அது ஆட்டோமேட்டிக்கில் உள்ளது. ஆனால் நீங்கள் அது இல்லாமல் ஃப்ரீ பண்ணி ஒரு ரோ கொடுப்பாங்களாம். ஃப்ரீ அப்படிங்கிற தகவல் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஃப்ரீ ஆகும். மற்றபடி அவங்க ஃப்ரீ கேட்கலை, அந்த தகவல் சொல்லலை அப்படின்னா, மதுரை மாநாடாக இருந்தாலும் சரி, முருகன் மாநாடு, அண்ணன் சீமானோட அந்த மாடுகள் மாநாடு, இந்த இடங்கள்லாம் கூட நீங்கள் கட்டணம் கொடுத்து தான் போயிருப்பீங்க அப்படின்றத அவர் சொன்னார். இருந்தாலும் அண்ணன் டோலில் இருக்கவங்க அண்ணன் இருக்கார், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம், என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அண்ணே உங்கள் பேர் என்ன? இப்போ வந்து அவங்க டோல்கேட் மதுரை பாரபத்தி முன்னால் இருக்கிற எளியார்பத்தி டோல்கேட்டில் அவங்க வந்து டோல் கீப்பராக இருக்காங்க. அண்ணன்ட்ட தான் இந்த விவரம் கேட்குறோம், நீங்களே கேட்டுக்கோங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. அண்ணே உங்கள் பேர் என்ன? செல்வக்கனி அவர் பேர். அண்ணா இப்போ மதுரை மாநாடு இப்போ நடக்க போகுது. பட் இப்போ வந்து அந்த மாநாடுக்கு டோல் ஃப்ரீ கொடுப்பீங்களா இல்லை கட்டணம் வசூல் பண்ணுவீங்களா? மாநாடுன்னு டோல் ஃப்ரீ தான். டோல் ஃப்ரீ தான். பட் ஆனால் ரோலில் போனால் அது ஆட்டோமேட்டிக் எடுக்கிறது வந்து அது ஆட்டோமேட்டிக் எடுத்துரும். நீங்கள் தனி ஃப்ரீ கவுண்டர் இருக்குது, அதில் போனீங்கன்னா ஃப்ரீயாக தான். ஃப்ரீயா? அப்போ ஓப்பன் பண்ணி கொடுத்துருவீங்க? ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். அதில் எல்லா வண்டியும் வரிசையாக போயிடுவாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கவுண்டரில் லைனில் போனீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்டாக் எடுத்துரும். பட் அவங்க ரோ ஃப்ரீ பண்ணி கொடுப்போம், அதில் போனாங்க அப்படின்னா ஃப்ரீ அப்படின்றத தான் சொல்கிறாங்க. ஆனால் மதுரை முருகன் மாநாடுக்கும் சரி, அண்ணன் சீமானோட மாடுகள் மாநாடுக்கும் சரி, மதுரை சிட்டிக்குள்ளே இருந்த 2 டோல்கேட்டுமே பணம் வாங்கினாங்க. இன்னும் கூட அண்ணன் அங்கே கவுண்டரில் இருக்கார், அவர்கிட்டையும் கேட்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அண்ணன் பேர் என்னன்னு கேட்டுட்டு அந்த தகவலையும் பதிஞ்சிருவோம். அண்ணே உங்கள் பேர் என்ன? ஜமீரா? ஜமீர் அண்ணன் வந்து அண்ணன் பேர் வந்து ஜமீர். அவர் வந்து லைனில் ஃபாஸ்ட்ராகில் இருக்காங்க, ஃபாஸ்ட்ராக்கோட லைனில் இருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்களா என்னன்றதை கவுண்டரில் இருக்கவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்போம். ஆனால் இப்போ மாநாடு நடக்குதுல்ல, விஜய் அண்ணா மாநாடு, இப்போ அந்த டைமில் நீங்கள் டோல் ஃப்ரீ பண்ணி கொடுப்பீங்களா கட்டணம் வசூல் பண்ணுவீங்களாண்ணா? இல்லை, எங்களுக்கு அப்படி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா மேலே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. மொத்தமாக அங்கே மாநாடு நடக்குது அப்படின்ற மாதிரி மொத்தமாக இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஓகேண்ணா. இல்லை ஃப்ரீ கவுண்டர்னு எதுவும் வருமா, இல்லை ஃபாஸ்டாக் ஆஃப் பண்ணியே வச்சுருவீங்களாண்ணா? இல்லை அப்படி அப்போது நடக்கும்போது நாங்கள் பார்ப்போம். மொத்தமாக வண்டி வந்துச்சா 11 நம்பர் 12 நம்பரில் ஓப்பன் பண்ணி விடுவோம். இல்லை அவங்க இங்கிட்டு வந்துட்டாங்கன்னா ஃபாஸ்டாக் இல்லாமல் நாங்கள் இதில் ஓப்பன் பண்ணி விடுவோம். அதாவது அண்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபாலோவர்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஃப்ரீ வந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ கொடுத்துருவோம், மற்றபடி அந்த டைமில் ஒருவேளை ஃப்ரீ இல்லை, மாநாடுக்கு வந்தாலும் ஃப்ரீ ஓப்பன் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க நாங்கள் கண்டிப்பாக கட்டணம் தான் வாங்குவோம் அப்படின்றது தான் அவங்களும் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் மாநாடு டைமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. வணக்கம் உறவுகளே, இது உங்களுக்கான வீடியோ தான், உங்களுக்காக தான் இதையும் போட்டு காமிச்சிருக்கோம்.